திருக்குவளை என்ற சிற்றூரில் பிறந்த கலைஞருக்கு இந்திய அரசே நாணயம் வெளியிடுவது நமக்கு பெருமை. கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. திமுக எனும் ஆலமரத்தை யாராலும் அசைக்க முடியாது. கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். 23 லட்சம் ஒன்றிய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தகவல். நாட்டு மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக போராட்டம். மதுரை அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் காலியாக கிடந்த இருக்கைகள். பத்து தோல்விகளை சந்தித்த பிறகும் எடப்பாடி பழனிசாமி திருந்தவில்லை என டிடிவி தினகரன் காட்டமான விமர்சனம். அதிமுகவுக்கு பழனிசாமி முடிவு கட்டிவிடுவார் என்றும் தொண்டர்களுக்கு எச்சரிக்கை. திருப்பதியில் செம்மரம் வெட்ட முயன்றதாக திருவண்ணாமலையை சேர்ந்த 10 பேர் கைது. தப்பிச் சென்ற சிலரை தேடி வருவதாக திருப்பதி காவல்துறை தகவல். ஜவுளி பொருட்களை ஏற்றிச் செல்லும் கண்டெய்னர் கட்டணம் பல மடங்கு உயர்வு. கரூரில் தொழில் முடங்கும் நிலை உருவாகும் என ஏற்றுமதியாளர்கள் கவலை. திருப்பதி மலை ஏறிய புது மாப்பிள்ளை திடீர் மாரடைப்பால் உயிரிழப்பு. திருமணம் முடிந்து 15 நாட்களில் நேர்ந்த துயரச் சம்பவம். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடை பந்தாட்டம். ஒடிசாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது தமிழ்நாடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.